ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்யறதுக்கு எனக்கு வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புரோக்கன் வீட் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இந்த 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை ரவை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு டைம் வந்து நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வடிச்சுக்கலாம். வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சுத்தமான தண்ணி கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட நான் வந்து ஒரு 3 டேட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 2 பாதாம் இதை வந்து நல்லா கழுவிட்டு இந்த கோதுமை ரவை கூடவே சேர்த்து 1 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கிறேன். இப்போ இந்த கோதுமை ரவை, டேட்ஸ், பாதாம் எல்லாமே 1 மணி நேரம் நல்லா ஊறின பின்னாடி இதோட மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா சாஃப்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததை இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான கோதுமை பால், அதுக்கப்புறம் அந்த டேட்ஸில் இருக்கிற அந்த ஜூஸ், அதுக்கப்புறம் அந்த பாதாம் மில்க் எல்லாமே வந்து நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 8 மாதம் 9 மாதம் குழந்தைங்களுக்கெல்லாம் இவ்வளோ டேட்ஸ், பாதாம் எல்லாம் சாப்பிட வைக்க முடியாது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கோதுமை ரவை கூட சேர்த்து அரைச்சு அதை கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ அதை நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த கோதுமை, பாதாம், டேட்ஸ் மில்கை வந்து ஒரு சாஸ்பேனில் சேர்த்துக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கேன். ஏன்னா இதை வந்து நம்ம கோதுமை எப்போவுமே வந்து கோதுமை பால் கஞ்சி செய்யும்போது அது வந்து சட்டுன்னு வந்து கெட்டி ஆயிரும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து இதை வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சறது ரொம்பவே நல்லது. இப்போது இந்த கோதுமை பால், பாதாம், டேட்ஸ் மில்கை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு இது ஒரு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு கூட ஒரு 10 நிமிஷம் நல்லா பொறுமையாக கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா அது வந்து நல்லா குக்காகி வரும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதாவது குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கஞ்சி நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது சர்விங் பவுலில் நம்ம வந்து ஒரு பாதி பழம் எடுத்துக்கலாம். ஒரு பாதி வாழைப்பழம் எடுத்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுட்டு இது கூட நம்ம காய்ச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா கஞ்சி, அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பனானா கூட சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைக்கு நல்லா வெயிட்டும் போடும், எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது இந்த வீட், டேட்ஸ், பாதாம் கஞ்சி கூட பனானாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அழகாக குழந்தைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை லஞ்ச் டைம்லேயே ஊட்டி விடலாம். கொஞ்சம் ஒரு 10 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் டைமில் கொடுக்கலாம். இந்த ஃபுட்டு செய்கிறதுக்கு நம்ம ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நல்லா உருகட்டும். இப்போ நெய் நல்லா உருகின உடனே இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே நான் வந்து இஞ்சி, பூண்டு ரெண்டுமே வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இதை வந்து நெய் கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நான் வந்து வெள்ளை கொண்டைக்கடலை வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் நைட் ஃபுல்லாக ஊற வச்சிருந்தேன். மார்னிங் இதை வந்து நான் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொண்டைக்கடலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர், பொட்டாசியம், அயன், மெக்னீஷியம் இந்த மாதிரி நிறைய சத்து இருக்குது. குழந்தைக்கு சூப்பராக வெயிட் போடும். இப்போ இது கூட கொஞ்சமாக கேரட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கேரட் கூட கொண்டைக்கடலையை சேர்த்து செய்யும்போது. இப்போ இதை எல்லாத்தையுமே வதக்கிட்டு நான் அரிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் வச்சிருக்கேன். ஏன்னா இது கூட சேர்த்து கொடுக்குறப்ப எல்லாமே அதிகமாகிரும், குழந்தைனால சாப்பிட முடியாது. 1 டேபிள் ஸ்பூன் ஆர் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருந்த அரிசி வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட காரத்துக்கு வந்து நான் இன்றைக்கி சாம்பார் தூள் தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா 10 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தை அப்படிங்கிறதால லைட்டாக மிளகாய் தூளோ இல்லை சாம்பார் தூளோ லைட்டாக சேர்த்துக்கலாம். இல்லை உங்கள் குழந்தை இன்னும் காரம் சாப்பிட்டு பழக்கமே இல்லை அப்படின்னா கொஞ்சமாக பெப்பர் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது டேஸ்ட்டுக்காக இது கூட கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துட்டு மூடியை போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து நல்லா குழைவாக வெந்து வந்துடும். இப்போது நம்ம தண்ணி சேர்த்துட்டு மூடியை போட்டு வச்சிடலாம். இப்போது நான் ஒரு 6 விசில் விட்டு எடுத்திருக்கேன். எல்லாமே நல்லா மசிஞ்சு குழைவாக வெந்து வந்துட்டுருக்கு. இதை வந்து நம்ம ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கூட 1 ஆர் 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இதை நான் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ 10 மாத குழந்தை, 11 மாத குழந்தைக்கெல்லாம் நம்ம மசிச்சு விட்றது தான் நல்லது. இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு அழகாக மார்னிங் டைம் கொடுக்கலாம், இல்லைனா லஞ்ச் டைமில் வந்து இதை தாராளமாக கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி செய்கிறதுக்கு எனக்கு வந்து நான் ஒரு குக்கரில் ஒரு 4-5 துண்டு உருளைக்கிழங்கு, ஒரு 4-5 துண்டு கேரட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை பட்டாணி இதெல்லாமே வந்து எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக பெப்பர் தூளும் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வேறு இந்த பச்சை பட்டாணிலாம் ஸ்கிப் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 4-5 விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக வெந்துட்டுருக்கு. இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து மசிக்கும் போது உங்களுக்கு அந்த பச்சை பட்டாணி எல்லாத்தோட தோல் எல்லாமே வந்து கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கும். நல்லா ஃபைனாக பியூரி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பியூரியாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேஷர்லேயே நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போது நெய் சூடான உடனே இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு இதை வந்து நெய்லேயே நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லைன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹீட்லேயே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை நெய்லேயே நல்லா வதக்கிக்கிறேன். கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் ரவா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோதுமை மாவை நெய்லேயே நல்லா வதக்கிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அந்த கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும்.
இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த கோதுமை வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கரண்டியை வச்சு கலந்து விட்டாலே வந்து நமக்கு கட்டியெல்லாம் போயிடும். இப்போது இந்த கோதுமை வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கோதுமை மாவு அந்த கஞ்சி மாதிரி வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா காய்ச்சிக்கலாம். அதோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்போது நம்ம மஸ்ட் வச்சுருக்கிற அந்த வெஜிடபிளையும் வந்து இது கூட சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டின்னர் ரெசிபி வந்து ரெடி ஆயிரும். நம்ம சால்ட்டும் வந்து ஆல்ரெடி போட்டாச்சு, காரத்துக்கு பெப்பர் தூளும் ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்க வேண்டியது தான். இப்போது இது ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய ரொம்பவே சுவையான வீட் வெஜிடபிள் கஞ்சி ரெடி. குழந்தைங்களுக்கு நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும், நைட்டில் வந்து ஈஸியாக டைஜஸ்டும் ஆகும். இந்த ஃபுட்டு 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். இந்த ஃபுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.